நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகணும். ஹலோ காய்ஸ், கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் டே 19. ஊருக்கு போக நம்ம ட்ரை பண்ணோம், பட் மழை நாள போகும்போது ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. மார்னிங் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த பிளானை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த பிளான் பண்ணணும் நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சாச்சு. அந்த மாதிரி மார்னிங் 7 o'clock ஹாஸ்பிட்டல் போயாச்சு. சுகர் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பில்லு பே பண்ணியாச்சு. 70 வந்துச்சு. நெக்ஸ்ட் 10 o'clock போல ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் ஊருக்கு போக டைம் வர ஆச்சு. ஹாஸ்பிட்டல் அம்மா தனியாக விட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு. இதனால நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா, பேரண்ட்ஸ் கூட போனீங்கன்னா அவங்களை கொஞ்சம் தனியாக விடாம நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க, உங்களுக்கு கூட இருக்க மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் 3 o'clock பஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிட்ட ஆக போகுது. பஸ் எப்படியாவது பிடிக்கணும். ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை நம்ம பஸ்ஸை பிடிச்சாச்சு. எப்போ ஊருக்கு வந்தாலும் சரி, எப்போ ஊருக்கு போனாலும் சரி, இந்த வீட்டை நான் மறந்துடாம பார்ப்பேன். மாதிரி என் கனவு வீடு இந்த வீடு. இத்தனை வருஷமா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு கட்டணும் ஒரு ஆசையோட இந்த வீட்டை பார்ப்பேன். ஸோ சீக்கிரம் கட்டணும். இட்ஸ் ஓகே, குட் திங் மேக் இட் டைம். ஒரு விண்டு மில்ல கூட ஒழுங்கா பார்க்க முடியல காய்ஸ். பஸ் சும்மா பறக்குது. ஒரு ஃபயர் மூட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விண்டு மில் என்னதான் ஸ்பீட்ல சுத்துது அப்படின்னு பார்த்தா 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்துமா. அது பார்க்க ஸ்லோ சுத்துற மாதிரி இருக்கு, பட் மேக்ஸிமம் இவ்வளவு ஸ்பீட்ல சுத்துது. அப்புறம் ஒரு வழியா ஊருக்கு வந்தாச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அங்க இருந்து காந்திபுரத்துக்கு பஸ் ஏறி ஆச்சு. இதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல போய் சாப்பிட லேட்டா அப்படின்னு பக்கத்துல ஒரு ரோட்டு கடை இருந்துச்சு. ஸோ அங்கேயே நைட் இட்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வழியா ஹாஸ்டல் வந்தாச்சு. ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த தேன் மிட்டாய், பர்பி, அப்புறம் இந்த கேக். இந்த கேக் நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு இருக்கேன். கேக் டேஸ்டா தான் இருக்காது, பட் இதை பார்த்தாலே சாப்பிடணும் ஒரு ஆசை மட்டும் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த கேக் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.